வணக்கம் ஐஸ்வர்யம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம். அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா மதுரை மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து சித்திரை திருவிழா ஒன்றும், இன்னொன்று வந்து புத்தக திருவிழா. அந்த தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லா புத்தகங்களையும் ஒரே இடத்துல வந்து நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயம். ஆனால் நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா 2 வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் புத்தக திருவிழாவை போய் பார்த்துட்டு வந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். ரொம்பவே நல்லா இருந்தது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்து போட்டிருக்காங்க. செப்டம்பர் 6 முதல் 16 வரைக்கும் போட்டிருக்காங்க. காலை 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. அனுமதி இலவசம். நீங்கள் போய் பாருங்கள். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து புத்தகங்களை வாசிக்கலைனாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த படங்களை வச்சாவது அவங்க பார்ப்பாங்க. அந்த பார்க்கக்கூடிய ஆர்வத்தை வந்து நம்ம தூண்டணும். அப்படி தூண்டுறப்ப தான் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த புத்தகத்தில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க எடுத்து பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பாருங்கள், ஆன்மீகத்திலேருந்து, விளையாட்டுலேருந்து, சைக்காலஜிலேருந்து, கல்வியிலேருந்து எல்லா வகையான புத்தகங்களும் இருக்குது. மருத்துவம் சம்மந்தமானது, ஃபிலாசபி சம்மந்தமானது, அரசு பணிக்கான தேர்வு புத்தகங்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா புத்தகங்களும் இங்கே தான் இருக்கும். மதுரை மக்கள் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லேருந்து வந்து பார்ப்பாங்க. பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து இளைப்பாறதுக்கான இடமும் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. தேவையான நீர் குடிக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், டீச்சர்ஸும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து அலைஞ்சு அவங்களுக்கு தேவையான புத்தகங்களையும் அவங்களும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் காட்டுறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் எவ்வளோ ஆர்வமாக வந்து பார்க்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஆசிரியர்களுமே பாருங்கள், அவங்க பின்னாடியே தான் அலைஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு மேலே அவ்வளோ பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து கரெக்டாக வீடு போய் சேர்க்க முடியும். கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அங்கே போய் விடணும் இல்லையா? குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துல வந்து எல்லா ஸ்கூல்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடியதான ஆங்கிலத்துலேருந்து தமிழ் புத்தகங்கள் எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. எங்களுக்கு தேவையான புத்தகங்களும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்குறப்போ வந்துட்டு அதற்கான விளக்கங்களையும் அவங்க கொடுக்குறாங்க. இது தவிர வந்து குழந்தைங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்டான ட்ரெயினில் ஏறி விளையாடுறது, அப்புறம் வந்து ராட்டனம், இது மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. குழந்தைங்க அங்கங்கே விளையாண்டுட்டும் இருந்தாங்க. அதனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறப்பையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. அவங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க இல்லையா? எல்லா குழந்தைங்களும் அதே மாதிரி புத்தகங்களையும் தூரமாக இருந்து பார்க்கணும். எடுத்து பார்க்கணுன்னாலும் கூட அதில் இருக்கக்கூடியதை வந்து எந்த இதுவும் சேதமும் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதனால் கூட்டிகிட்டு போகிறவங்க பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லா புத்தகங்களுமே கிடைக்குது. முன்னாடி இருந்த நம்மளோட முன்னோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அவங்கெல்லாம் வந்து தேடி ஓலைச்சுவடிகளை தேடி அதிகமாக எடுத்து அதுலேருந்து தான் புத்தகங்களை வந்து நூல் வடிவில் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எவ்வளோ பாக்கியம் நம்ம பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இவ்வளோ புத்தகங்களும் ஒரே இடத்துல பார்க்குறோம். ஆனால் பார்க்குறதுக்கு கண்ணு தான் வேணும். அவ்வளோ புத்தகங்கள் வந்து இங்கே சேமித்து வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு புத்தக திருவிழாவை போய் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் புத்தகங்களை வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சாயந்தரமாக வந்து ஒரு 6 மணிக்கு மேலே ஆசிரியர்கள் நிறைய பேர் வராங்க. பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. இறைநாளும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வருவாங்க. நிறைய பட்டிமன்றங்கள் நடக்குது. நீங்கள் போய் பாருங்கள். குழந்தைங்களையும் பார்க்க வைங்க. வெங்கடேசன் சார் வந்திருந்தாங்க. வெங்கடேசன் சார் வந்து சித்திரை வீதிகளின் சரித்திரம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருந்தாங்க. கு. சிவராமன் தமிழ் மருத்துவத்தில் டாக்டராக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. இந்திரா சௌந்தரராஜன், அப்புறம் கு. ஞானசம்பந்தன் சார் பேராசிரியர், அவரும் வந்திருந்தாங்க. அவங்க பட்டிமன்றம்னா கேட்கவே வேண்டாம். எங்கே இருந்தாலும் கூட்ட அலையும் போதும் அவங்களுக்கு சாரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி மனுஷபுத்திரன் அவங்களும் கவிஞர், அவங்களும் வந்திருந்தாங்க. பர்வீன் சுல்தானா மேடம் வந்திருந்தாங்க. விஜய் டிவி ராமர் அவங்களும் வந்திருக்காங்க. நர்த்தகி நடராஜன் அவர்கள், சாலமன் பாப்பையா அவர்கள் எல்லாருமே வந்து புத்தக திருவிழாவை வந்து சிறப்பிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானோடு போங்க. ஏன்னா நம்ம புத்தகத்தை பார்த்துட்டே இருக்கிறப்போ குழந்தைங்கள நம்ம வந்து அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணாமல் போயிடும். அப்புறம் நம்மளாலையும் வந்து புத்தகங்களை வந்து ஒழுங்காக பார்க்க முடியாது. அதனால் குழந்தைங்களுக்கு தேவையான இடைவெளி கொடுத்து அவங்களையும் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். புத்தகங்களையும் வந்து வாசிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான சின்ன குழந்தைகளுக்கு தேவையான கேம்ஸ்லேருந்து நம்ம ஃபோனிக்ஸ்லேருந்து எல்லாமே நிறைய வகையான புத்தகங்களும் இருக்குது. அது சம்மந்தமானது வாங்கி கொடுங்க. நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய விளையாட்டுகளும் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. அதே சம்மந்தமானது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கள் வந்து ஆர்வத்தோடு அதை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. குழந்தைங்களை வாசிக்க தான் வந்து அறிவு வந்து அதிகமாகுங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி வந்து
எடுக்க எடுக்க குறைபடாத செல்வம் அப்படின்னு சொன்னால் கல்வி ஜகத்துக்கு வந்து வாசிக்கிறது அதிகமாக கொடுங்க. அவங்க வந்து கேம்ஸு, மொபைலு, டிவி அப்படிங்கிறத அப்படியே அந்த குறுகிய வட்டத்தை விட்டுட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி புத்தகங்களை வந்து டெய்லியும் வந்து சும்மாவாவது எடுத்து எடுத்து பார்க்க தான் அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு படிக்கிறதுக்குன்னா ஆர்வத்தை தூண்டும். அதனால் தயவுசெய்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.